ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆம்பிளிஃபையர் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் தான் இது. ஸோ இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையருக்கான ரிமோட் இது. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் வால்யூம், சரவுண்ட் வால்யூம், ரியர், சென்டர், சப்வூஃபர் எல்லாமே நீங்கள் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ காஸ்ட் ஆம்பிளிஃபையர் தான் இது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஐப்ளேயில் யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸில் வியூ மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்கோடருக்கான வால்யூம் கண்ட்ரோல். இது ரிமோட் கிட்கான டிஸ்பிளே. உள்ள இன்டீரியர் பார்த்தோம்னா 24/0/24 7 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10,050 வோல்ட்டு 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 8 ஆம்பியர் டயர், 6 ஆம்பியர் டயர் 4 யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு எஸ்எம்பிஎஸ் ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து ரிமோட் கிட்காக எஸ்எம்பிஎஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆர்ம் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா 2050 2 டிரான்சிஸ்டர் மோனோ சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்பீக்கர் டிலே மட்டும் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது எப்போ யூஸ் பண்ணும்போது ஹனீஸில் ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜாக கேட்டிருந்தாங்க சேலத்துலேருந்து. ஸோ அவருக்காக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 4 இன்ச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சில் வந்துடும் 5 பாக்ஸுமே. அடுத்தது சப்வூஃபர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சில் டபுள் மேக்னட் சப்வூஃபர் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ப்ளஸ் ஒரு டியூட்டர் வர மாதிரி உங்களுக்கு போல்டனில் யூஸ் பண்ணியிருக்கோம். போல்டனில் 4 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஹெவி மேக்னெட் தான் உங்களுக்கு. அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் மேக்னெட்ஸில் டியூவல் மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப் ஃபுல் பேக்கேஜ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 13,500 வரும் உங்களுக்கு. இதுலேயே டால்பி டிடிஎஸ் நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா 16,500 வரும் உங்களுக்கு. ஸோ டால்பி டிடிஎஸ் நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்பேஸ் விட்ருக்கேன். நீங்கள் இன் ஃபியூச்சர் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் பட்ஜெட் பொறுத்து நம்ம இந்த ஆம்பை எப்படி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் 6 இன்ச் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை 12 இன்ச் சப்வூஃபர் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து இது வந்து மாறும். நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பேனலும் நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேட்குறீங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆம்ப் உங்களுக்கு ஒரு லோ காஸ்ட்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்ப்பு மட்டும் தனியாக ப்ரைஸ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7,300 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. ஏன்னா மெட்டீரியல் உள்ளே இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஆம்போட காஸ்ட் எவ்வளோ வரும்னு. ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுலேயே 12 இன்ச்சு போடுற மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். ஸோ வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு லோ காஸ்ட்டில் ஃபுல் செட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் பின்னாடி அடுத்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். அதையும் ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்களோ ஸ்பீக்கர் பாக்ஸு, ஆம்ப்பு, அதே மாதிரி ஃப்ரண்ட் பேனலு, அது மாதிரி நம்ம தாராளமாக பண்ணி தரலாம். நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் பட்ஜெட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஸ்டார்ட் ஆகும் ஃபுல் பேக்கேஜ். அதாவது மெட்டல் பேனல் போட்டு உங்களுக்கு நார்மல் மேட் பாக்ஸ் போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு 10,000 ஸ்டார்டிங் உங்களுக்கு. இந்த மாதிரி டிஜிட்டலில் உங்களுக்கு வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மொழி பேச நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று விதை என்று மழை என்று இதயத்தை தோட்டம் போக்குதே. வாரின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தமென்று இதயத்தை வனக்கு என்னை இதயம் கைது
brother.